அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பல பேர் வந்து, எப்பா இப்பதான்டா என் நெஞ்சில பால் வாத்த மாதிரி இருக்குது, ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஆமா, அப்படி ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை நம்முடைய துணை முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலாகவே பல பேர் வந்து ஐயோ இதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போதோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு ரொம்ப அது தலையில போட்டுக்கிட்டு ரொம்பவே மனசளவுல டிப்ரெஸ்டா இருந்தாங்க. அறிவிப்பு வந்துருச்சுங்க, பதில் வந்துருச்சு. ஆமா, என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ அப்படின்னு கேக்குறீங்களா? இது இந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் ஒரு 10 நாளாகவே அவங்களுடைய வேலையை நிரந்தரமாக்க சொல்லி, கார்பரேட்டுக்கிட்ட எங்களுக்கு கொடுக்காதீங்க, கார்பரேஷன்லேயே நாங்கள் இருக்கிறோம், வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்களே, அந்த பிரச்சனையா அப்படின்னா, அந்த பிரச்சனை இல்லைங்க. வேற என்ன, இந்த இதில் இந்த பக்கம் வடக்கு சார்ந்தவங்க, வடக்குலேருந்து வந்தவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞரை அடித்து 5 பேர் சேர்ந்து கொண்டு விட்டாங்க. இங்கே தமிழர்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகிட்டு வருது, இதுக்கு ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரான்னா இல்லைங்க, அதுவும் இல்லைங்க. வேற என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னா அதாங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே கலாநிதி மாறன் அவர் இப்போ வந்து ஒரு 400 கோடி பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு கூலி திரைப்படத்துக்காக. அப்படி இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. எப்படி இருக்க போகுது ரிசல்ட்டு? படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா? அதே போல் படம், அதுக்கு முன்னாடி படம் நல்லா இருக்கணுமே, படம் நல்லா வந்திருக்கா, ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற வேதனை. ஏன்னா படம் சரியாக போகலன்னா பாருங்கள், ஐபிஎல்லையே பார்த்துருக்கோம், கலாநிதி மாறன் அவர்களுடைய மகள் காவ்யா மாறன் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க மாட்டாங்க, முகமெல்லாம் வாடி போயிடும், ரொம்ப சோகமாயிருவாங்க. அப்படி அந்த குடும்பம் சோகமாயிடக்கூடாதே, அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு மன ரீதியாக எந்த விதமான வேதனையும் வலியும் வந்துடக்கூடாதே அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பதில் வந்துருச்சு. துணை முதலமைச்சருடைய அறிவிப்பு, அதாவது கேட்டுக்கங்க, முதல் ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் எவர் ரிவ்யூ ஃபார் கூலி மூவி வந்துருச்சுங்க. I am truly delighted to congratulate our superstar Rajinikanth sir on completing 50 glorious years in the film industry. முதல்ல ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுட்டு அடுத்து had the opportunity to get an early glimpse of his much awaited movie கூலி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி படத்தை முன்கூட்டியே பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நாளை ரிலீஸ் ஆக போகிறது. I thoroughly enjoyed the power packed mass entertainer and I'm sure it will capture the hearts of the audience everywhere. கவலையே படாதீங்க, படத்தை பார்த்தேன், தரமா இருக்குது, ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், பக்கா மாஸ் என்டர்டெய்னர், சூப்பர்ப்பா. இது வந்து எல்லா ஆடியன்ஸுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் கொள்ளை கொள்ள போகிறது. அதனால முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை ஒட்டுமொத்த டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட்டை போட்டாருங்க. இப்போதான் பல பேருக்கு நிம்மதியாக இருக்கும், உயிரே வந்த மாதிரி இருக்கு இல்லை? இந்த செய்தி கேட்டுக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த மாதிரியான ஒரு உணர்வு, தமிழ்நாடே கொடிகட்டி பறக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல? வந்திருக்கும். ஆமாங்க. ஏன்னா 4 வருஷம் ஆட்சி, 4.25 வருஷம் ஆட்சியில் ஒரு சின்ன குறை கூட இல்லாமல், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இல்லாமல், அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்து இப்படி தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி அவங்களே தயாரித்து அவங்களே வெளியிடுற அந்த கூலி படம் ஒருவேளை நல்லா ஓடாம ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா இந்த 4.25 வருஷத்துல குறையா இந்த ஒரு குறை அமைஞ்சிருக்குமே, ஒரு பிளாக் மார்க் ஆயிருக்குமே. நல்ல வேலை, படம் நல்லா இருக்குதுன்னு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்காங்க. ஆமாங்க. சரி, அப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்னப்பாச்சு அப்படின்னா, அவங்கள ஏதாச்சும் போய் பார்த்தாரா? ஏன்னா படம் வந்து 2 மணி நேரம் 49 நிமிஷங்க கூலி படம். உட்காந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருக்காரு, அதை பத்தி அனலைஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அவ்வளோ நேரம் செலவு பண்ணி அதை பார்க்க முடிஞ்சிருக்கு. இங்கே சென்னையில் தான், பக்கத்தில் தான் போராடிட்டு இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் 10 நாளைக்கு மேலாக. அவங்கள ஏதாச்சும் போய் பார்த்தாரா அப்படின்னா இல்லை, அது பார்க்கலைங்க, டைம் இல்லை, பார்க்கறதுக்கான சூழல்கள் அமையலை, அப்படிதான் சொல்ல முடியும். ஆமாம், ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கான சூழல்கள் அமையலை, எதிர்கட்சியாக இருந்தால் அமைஞ்சிருக்கும். தீர்வு வந்துருச்சே, இன்னைக்கு கோர்ட்டில் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. அதாவது வலுக்கட்டாயமாக அவர்களை அந்த போராட்ட இடத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். போக்குவரத்துக்கு அந்த வழியாக போகக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க இடையூறாக உட்காந்துக்கிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் பாருங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது மழை பெஞ்சாலோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காத்தடிக்குது, சாரல் அடிக்குது அப்படின்னாலும் கூட நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு கூட பாருங்க இந்த பக்கம் பில்டிங் பக்கம் வரக்கூடாது, ரிப்பன் பில்டிங் பக்கம் அப்படின்னு சொல்லி தடுத்தோம். அப்பயும் போக மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அமைச்சர் சேகர் பாபு வந்தாரு, முதலமைச்சர் குடும்பத்து மேலே சாபம் போடுறீங்களா, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவர் மூலமாக ஒரு மென்மையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம்.
அப்பயும் கலைஞ்சு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் மறைமுகமா அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஏதோ பண்ணி பார்த்தோம். அப்பயும் போக மாட்டேங்கிறாங்க. கடைசியில உன்னை டாய்லெட் போறதுக்கு கூட விட மாட்டோம். உனக்கு டாய்லெட் வந்தா கூட உனக்கு வந்து நாங்க இடம் தர மாட்டோம், வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், அதையும் மூடி போடுறோம். இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னா அப்பயும் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு சில உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து அதை மாத்துறதுக்கு செய்யறதுக்கு அவங்களுடைய மாதவிடாய் சூழல்களை ஹேண்டில் பண்றதுக்கு கூட அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு சூழல் இல்லாம நாங்க தடுத்து பார்த்தோம். அப்பயும் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறீங்க. நாங்களும் வந்து எடுத்து சொல்றோம் எங்களுடைய மேன்மைகள், நாங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு பண்ணியிருக்கோன்றதெல்லாம் எடுத்து சொல்றோம். உங்க கூட உட்காந்து டீ சாப்பிட்டுருக்கோம், உங்க கூட உட்காந்து காபி சாப்பிட்டுருக்கோம், உங்க கூட உட்காந்து சோறு சாப்பிட்டுருக்கோம், சரிக்கு சமமா இவ்வளவு தூரம் நாங்க உங்களுக்காக பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நாங்க சொல்லி காட்டியும் அதை கூட நினைச்சு பார்க்காம அப்பயும் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னத்தான் பண்றது? அதனாலதான் அப்படி எந்த ரூட்ல போனோமோ அந்த ரூட்ல போயாச்சு. இனிமே வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்துறதை தவிர வேற வழி கிடையாது. நீ என்ன கோரிக்கை வேணா வச்சுட்டு போ, நாங்க சொல்றதுதான் சொல்யூஷன். ஆமா, நாங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் கொடுப்போம். அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் நீங்க வேலை செய்யணும். அந்த ராம்கி நிறுவனம் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அதெல்லாம் சரியா இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும். அதை பத்தி எல்லாம் சும்மா எங்ககிட்ட அதிகப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, பாத்துக்கங்க. ஆமா, நாங்க தான் வாக்குறுதி கொடுத்தோம், லெட்டர் கொடுத்தோம், எல்லாம் உண்மைதான். அது எதிர்கட்சியா இருக்கும்போது. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. அப்புறம் எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. அதனால இனிமேலும் நீங்க அங்க ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தீங்கன்னா உங்களை வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்துறதை தவிர வேற வழி இல்லை. பாருங்க, கோர்ட்ல கொடுத்த ஆர்டரே எங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக சென்னையின் ஒரு முக்கியமான பகுதியில் நடந்துட்டு இருக்குது. அங்க கூடி போராடிட்டு இருக்கிறது, கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறது என்னவோ நூற்றுக்கணக்கானவர்கள் தான். ஆனா அந்த வழியாக போய் கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். அந்த செய்தியை, அந்த மக்களுடைய குரலை கேட்டு கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கானவர்கள். தமிழ்நாடு முழுக்க தலைநகரத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அதிகாரத்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்த சமூகங்கள் அல்லது மக்கள் அப்படின்னா அங்க உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்களே அந்த மக்கள் தான். 13 விழுக்காடு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொண்டவர்கள். தோழர் திருமாவளவன் போய் அவங்கள சந்திச்சு அந்த தானே மனு உங்களுக்கு, அந்த மனு கொடுங்க, நான் அவர் வேற ஒரு வேலையா முதலமைச்சரை பார்க்க போறேன், அப்படியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி வாங்கிட்டு போனாரு. எந்த தீர்வும் ஏற்படல. இந்த சூழல்ல இப்ப இந்த மக்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு வந்திருக்குது. ஆல்ரெடி கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய பார்வையில இவங்களை அப்புறப்படுத்தும் இந்த காட்சி ஒரு வேளை வந்துச்சுன்னா அது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. கைது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்குள்ளே பேசியிருப்போம். ஒட்டு மொத்த பேரையும் குண்டு கட்டாக கைது பண்ணி கொண்டு போயிட்டு மண்டபத்தில் அடைக்கிறது, இல்லை வந்து அவன் அந்த போராட்டத்தை கலைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்படின்லாம் கூட பேசியிருந்தோம். கடைசியில் அந்த இடத்துக்கு தான் இது இப்போ வந்து நின்றுருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் முதல்வரோ துணை முதல்வரோ அந்த இடத்துக்கு வராமல் சென்னையிலே இருந்துக்கிட்டு போய் அவங்களை அங்கே சந்திக்காம சாதிச்சே விட்டாங்கல்ல. சாதிச்சிட்டாங்க பாருங்க. அவர் என்னடான்னா மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாரு தகப்பன் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அப்பா ஸ்டாலின். இங்க மகன் என்ன பண்றாருன்னா உட்காந்து பொறுமையா கூலி படத்தை பார்த்து அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் எவர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான உத்தரவும் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலிங்க. இந்த நிலையில கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் எங்க கூட்டணி வலுவாக உள்ளது. நேற்று பாருங்க, தொழிலாளர்களுக்காக போயிட்டு பயங்கரமா குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த கம்யூனிஸ்டுங்க தானே, அவங்களுடைய நிகழ்ச்சியில் போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கியூபா நாட்டுடைய அரசியல் எல்லாம் பேசி தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம், இந்த வர்க்க அரசியல் பத்தி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு வந்திருக்காங்க. அது கூட நானே ஒரு கம்யூனிஸ்ட் தான், என் பேர்லயே பாதி ஸ்டாலின் இருக்குது இல்ல, ஜோசப் ஸ்டாலின் மாதிரி நான் இந்த முக ஸ்டாலின், என் பேர்லயே கம்யூனிசம் இருக்குது, எங்களை வந்து பிரிக்க முடியாது அப்படின்லாம் கூட அவரும் பேசிட்டு வந்திருக்காரு. அதான் வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, மீதியெல்லாம் சும்மா இருக்குது என்பது போல நடந்துட்டு இருக்குது. பார்க்கலாம். இதுல எங்க மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்கள் வேற கவியனுடைய ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து அறிக்கை கொடுத்தாரா, நேரில் போனாரா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஏன் தோழர், உதயநிதி அவர்கள் அறிக்கை கொடுத்தாரா, நேரில் போனாரா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரா, நேரில் போனாரா? கூடையே இருக்கிறாங்களே அவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்க விஜய் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வருது. அதையும் தவிர்க்க முடியாது. அதேதான் இங்க போராடிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்துக்கு நேரில் போனாரா, கேள்வி எழுப்பினாரான்னு சொல்லி விஜயை பார்த்து கேள்வி கேட்கறீங்கல்ல,
அதே கேள்வியை அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருந்த மாட்டேங்குது அப்படின்ற நியாயமான கேள்வியை எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் பாருங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க. பாராட்டு விழா நடத்துதல், நலம் விசாரிப்பு செய்தல், அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு வச்சு பாத்தீங்கன்னா எங்க கொள்கை வேற இவங்க கொள்கை வேற இல்லை, எங்க கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை கொள்கை கூட்டணி அப்படிங்கிற மாதிரி விட்ட வேண்டியது. 4 ஓட்டுல 1 ஓட்டு நாங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு பேச வேண்டியது. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. தலைநகரத்தில் நடந்த இந்த விஷயத்தை தமிழ்நாடே பார்த்திருக்கிறது. அடுத்து நடக்க போற நிகழ்வுகளையும் பார்க்க போகிறது. முடிவு தமிழ்நாடே சொல்லும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.